ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்துடைய 3ஆம் ஸ்கந்தம் 24வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு கர்தம முனிவர் துறவரம் ஏற்றுக்கொள்வது. அவர் ஏன் துறவரம் ஏற்றுக்கொண்டார், எந்த சூழ்நிலையில் துறவரம் ஏற்றுக்கொண்டார், கர்தம முனிவரின் துறவரம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன, இந்த அத்தியாயத்தில் இந்த 2 ஸ்லோகத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம். 44 மற்றும் 45. நிரஹங்கிருதி நிர்மமஸ்ய நிர்பந்தஹ சமதுக் சவுத்ருக் பிரத்யக் பிரசாந்த தீர்த்தீரஹ பிரசாந்தோர்மிரிவோததிஹி. இவ்வாறு அவர் படிப்படியாக பௌதிக தனித்தன்மையின் பொய்யான ஆழ்மையால் பாதிக்கப்படாமல் உலக பௌதிக பற்றிலிருந்து விடுபட்டார். அமைதி குலையாமல் எல்லோருக்கும் சமமாக இரட்டைத்தன்மையின்றி அவரால் தன்னையே பார்க்க முடிந்தது. அவர் மனம் உட்புறமாக திரும்பி அமைதியான அலைகளுடைய கடலை போல முழுவதும் அமைதியாக இருந்தது. இங்க கர்தம முனிவருடைய தெய்வீகமான குணங்கள். அவர் தப வாழ்க்கை மேற்கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் அவர் இல்லற வாழ்க்கையில் புகுந்தார். அவர் பிரம்மச்சரியாக இருந்து தவ வாழ்க்கை மேற்கொண்டவர். தேவகுதி அம்மாவை மணந்து கொண்டார். ஏன்னா அவருக்கு வாழ்நாள் முழுதும் பிரம்மச்சாரியா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அவர் பிரம்மச்சரியை கடைபிடித்தார். பிரம்மச்சரியத்தை அனுஷ்டரித்து விட்டு பின்பு இல்லற வாழ்க்கை கிரகஸ்த ஆசிரமத்தில் நுழைந்தார். அப்போ ரொம்ப அழகான ஒரு தெய்வீக பெண் தேவகுதியை திருமணம் செய்து கொண்டார். இதுதான் நம்ம முந்தைய அத்தியாயங்கள்ல முந்தைய ஸ்லோகங்கள்ல பார்த்தோம். இதை பத்தி நம்ம ஏற்கனவே விவரமா பேசிட்டதுனால அங்க நம்ம டீட்டெயிலா போறது இல்லை. அந்த மாதிரி தேவகுதியை திருமணம் செய்து கொண்ட கர்தம முனிவர் தேவகுதியும் தன் கணவனுக்கு அவ்வளவு அழகாக பணிவிடை செய்தார். அதற்கு பரிசாக கர்தம முனிவர் 9 பெண் குழந்தைகளை பரிசாக கொடுத்தார். ஒரு மனைவிக்கு என்ன விருப்பம்? ஒரு பெண் எப்பொழுது முழுமை அடைகின்றாள்? அவள் திருமணத்துக்கு அப்புறம் தாய்மை அடையும் போது முழுமை அடைகின்றார். அதனால ஒரு மனைவிக்கு என்ன விருப்பம்னா தான் தாய்மை அடைய வேண்டும், தனக்கு குழந்தை வேண்டும் என்று. அவ்வாறு கர்த முனிவர் தன் மனைவியை திருப்திப்படுத்தும் வகையில 9 அழகான பெண் குழந்தைங்க. அதுக்கப்புறம் என்னதான் பெண் குழந்தை இருந்தாலும் ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று ஆவல் பட்டார். அப்போ இந்த மாதிரி ஒரு தெய்வீகமான தம்பதிகள் கர்தம முனிவர் தேவகுதி, அவங்க பகவானுடைய தூய பக்தர்கள். எப்பொழுதுமே பக்தி தொண்டை பயிற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த மாதிரி தூய்மையான ஆத்மாக்கள், சிறந்த பக்தர்கள், அவர்களுக்கு அவர்களை திருப்திப்படுத்தும் வகையில, அவர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்யக்கூடிய வகையில பகவானே ஒரு குழந்தையாக வந்து விடுகிறார். அப்போ கபில வாசுதேவர் தேவகுதியின் புதல்வர். பகவான் கபில தேவர் தேவகுதிக்கு மகனாக தோன்றினார். அப்போ எப்போ ஒரு கணவன் தன் கடமையை சீரும் சிறப்புமாக நிறைவேற்றி விடுகிறாரோ அதுக்கப்புறம் அவர் இல்லற வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற வேண்டும், துறவரம் மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா வாழ்நாள் முழுவதுமே இல்லறத்தில் பற்று கொண்டிருந்தால் அவருடைய கதி என்ன ஆகிவிடும்னா அவர் மோட்சத்தை நோக்கி போக முடியாது. அவர் இறைவனடி பகவானுடைய தாமரை திருவடிகளை அடைய முடியாது. அதனால கடமைக்காக ஒருத்தர் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடலாமே தவிர பற்றுதலை பகவான் மேல வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பஸ்தர் கடமைக்காக இல்லற வாழ்க்கையில் ஈடுபடலாம். ஆனா அவர் பற்றுதல் யார் மேல இருக்கணும்? பகவான் மேல இருக்கணும். அப்போ
வாழ்நாள் முழுவதும் இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு குடும்ப விவகாரங்களை கவனித்துக் கொண்டே இருந்தால் அந்த பற்றுதல் நீங்காது. எப்பொழுது அந்த குடும்பஸ்தனுடைய மகன் குடும்ப பொறுப்பை ஏற்கின்றாரோ அப்பொழுது அந்த கணவரானவர் தன் மகனிடம் தன் குடும்ப பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அவர் துறவரம் மேற்கொள்ள வேண்டும். இதுதான் வேத கலாச்சாரம். வேதிக் கல்ச்சர் என்னன்னா, மகன் குடும்ப பொறுப்பை ஏற்க வரும்போது கணவன் தன்னுடைய தந்தையானவர் தன் மகனிடம் குடும்ப நிர்வாகத்தை ஒப்படைத்துவிட்டு அவர் துறவரம் மேற்கொள்ள வேண்டும். அப்போ இங்க கபில வாசுதேவர் தேவகுதியின் புதல்வர் பகவானே தோன்றிவிட்டார். சரி, மகன் தான் பிறந்தாச்சு, நீ தன்னுடைய தாய் கபில வாசுதேவன் தன் தாய் தேவகுதியை கவனமாக பார்த்துக்கொள்வார் அப்படின்னு கர்தமர் துறவரம் செல்கிறார். அவருக்கு தன் மகனிடத்திலேயோ மனைவி இடத்திலேயோ பௌதிக வாழ்க்கையிலேயோ துளி கூட பற்றுதல் இல்லை. ஏன் பற்றுதல் இல்லை? படிப்படியாக பௌதிக தனித்தன்மையின் பொய்யான ஆளுமையால் பாதிக்கப்படாமல் பௌதிக பாசத்திலிருந்து விடுபட்டார். அப்ப என்ன அர்த்தம்னா, ஒருவர் முதலில் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பகவத்கீதை படி, வேத சாஸ்திரம் படி நமக்குடைய முதல் கல்வி பகவத்கீதையில். நம்முடைய முதல் கல்வி யாருக்கா பதில் செஞ்சால் கை தூக்கலாம். பகவத்கீதையில் பகவான் நமக்கு சொல்லிக் கொடுக்குற முதல் கல்வி என்னது? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க, இல்லை சாட் பாக்ஸில் போடுங்க. எஸ், வெரி குட். நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா. சரி, ரெண்டாவது கேள்வி, பகவத்கீதையின் நோக்கம் என்ன? எதற்காக கிருஷ்ணர் பகவத்கீதை உபதேசித்தார்? பகவத்கீதை நோக்கம் என்ன? அறியாமையில் உள்ள மக்களை விடுவிக்கணும். சரி, அடுத்தது மூணாவது கேள்வி, அறியாமை என்றால் என்ன? அறியாமை என்றால் என்ன? எஸ், தன்னை உடலோடு அடையாளப்படுத்தி காண்பதே அறியாமை. அப்போ கர்தம முனிவர் தன்னை உணர்ந்த ஆத்மா. தன்னை உணர்ந்த ஆத்மா என்றால் நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா என்பதை உணர்ந்தவர். இப்போ கர்தம முனிவருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னா, நாமளும் படிக்கிறோம் பகவத்கீதையில இந்த உடல் எல்லாம் ஆத்மான்னு படிக்கிறோம், பாகவதத்தில் படிக்கிறோம், ரோபார் புத்தகத்தில் படிக்கிறோம், உபன்யாசத்தில் கேட்குறோம், திரும்ப திரும்ப கேட்குறோம், திரும்ப திரும்ப படிக்கிறோம், பல முறை கேட்குறோம், பல முறை படிக்கிறோம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் மறந்து விடுகிறோம். நடைமுறையில் இந்த உடலுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டது, இந்த உடலுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டாலோ, நம் உறவினர்களுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டாலோ, நம் குடும்பத்தாருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டாலோ, நம் நண்பர்களுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டாலோ நாம் கவலை கொள்கிறோம். நல்லது நடந்தால் சந்தோஷப்படுறோம், துக்கம் நடந்தால் கவலைப்படுறோம், இன்பம் வந்தால் வரவேற்கிறோம், துன்பம் வந்தால் வருத்தப்படுறோம். அப்போ கர்தமர் அவருடைய நிலை என்னன்னா, நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா, நான் கிருஷ்ணருடைய சேவகன் அப்படின்று உணர்ந்தவர், தன்னை உணர்ந்த ஆத்மா. அதனால அவர் என்ன ஆனாரு? இந்த உலக பற்றுதலாலும் பௌதிக பாசத்தாலும் பாதிக்கப்படவில்லை. எனக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்திருக்கு, எல்லாத்துக்கும் மேல இந்த பகவானே குழந்தையா வந்திருக்காரு, அப்ப ஏன் நான் இல்லற வாழ்க்கை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கல. பாருங்க, பகவானே குழந்தையா வந்திருக்காரு. பரமபுருஷோத்தமனான அந்த வாசுதேவன், அந்த வாசுதேவனே கபில வாசுதேவனாக தேவகுதிக்கும் கர்தமருக்கும் குழந்தையா வந்திருக்காரு. ஆனா அப்படி பகவானே குழந்தையா பெற்றிருந்தாலும் கூட கர்தம முனிவர் அந்த குழந்தை இடத்தில் பற்றுதல் கொள்ளவில்லை. அந்த குழந்தையின் தாயினான தன் மனைவி இடத்துல பற்றுதல் கொள்ளவில்லை, தன் குடும்ப வாழ்க்கையில் பற்றுதல் கொள்ளவில்லை. அவரு துறவரம் மேற்கொள்கின்றார். ஏனென்றால் கர்தம முனிவர் தன்னை உணர்ந்த ஆத்மா, கபில வாசுதேவன் அவதாரம் இந்த உலகத்தில் மிக உன்னதமான பக்தி தொண்டை ஸ்தாபனம் செய்வது. அதனால அவர் அவதரிச்சிருக்காரு, பக்தி தொண்டை ஸ்தாபனம் செய்ய போறாரு, நான் பக்தி தொண்டை பயிற்சி பண்ண போறேன் அப்படின்னு அவர் துறவரம் மேற்கொள்கின்றார். அமைதி குலையாமல். ஏன் அமைதி குலையவில்லை? நமக்கே அமைதியே இல்லை. இன்னைக்கு மக்கள் எல்லாம் அமைதியை தேடுறாங்க. எங்க நிம்மதி கிடைக்கும், எங்க அமைதி இருக்கும், எங்க சந்தோஷம் இருக்கும் தேடுறாங்க. ஆனா கர்தமர் அவருக்குள்ளேயே அமைதியாக அனுபவிக்கிறார், தனக்குள்ளே இன்பத்தை அனுபவிக்கிறார், தனக்குள்ளே நிதானத்தை அனுபவிக்கிறார், தனக்குள்ளே அமைதி, சாந்தம். அப்ப என்ன காரணம்? அவர் உடல் தளத்தில் சிந்திக்கவில்லை. கர்தமர் உடல் தளத்தில் சிந்திக்கவில்லை, உடல் தளத்தில் செயல்படவில்லை. அவர் ஆத்மாவின் கண்ணோட்டத்தில் பார்க்கின்றார். அப்போ மனைவி ஒரு ஆத்மா,
குழந்தை ஒரு ஆத்மா. இந்த 2 ஆத்மாக்களும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இறைவனின் ஏற்பாட்டினால எனக்கு மனைவியாகவும் எனக்கு குழந்தையாக பிறந்திருக்கின்றது. இந்த பெண் எனக்கு மனைவியாக வந்திருக்கின்றாள். இந்த குழந்தை எனக்கு இந்த இந்த ஆத்மா எனக்கு மனைவியா என்னோட இருக்கிறாள். இந்த குழந்தை எனக்கு இந்த ஆத்மா எனக்கு குழந்தையா பிறந்திருக்கு. அப்போ அவர் அந்த உடலில் கவரப்படவில்லை. ஆத்மாவுக்கு என்ன போதிக்க வேண்டும், அந்த ஆத்மாவுக்கு என்ன செய்ய வேண்டும், அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறார். அதனால அவருக்கு இந்த உடல் சார்ந்த விஷயங்கள்ல பற்றுதலோ மயக்கமோ கவலையோ இல்லை. ஸோ நம்ம எப்படி பார்க்குறோம்? இது என் மனைவி எனக்கு சொந்தமானவள், இது என் குழந்தை எனக்கு சொந்தமானது, இது என் வீடு எனக்கு சொந்தமானது, நான் எனது என்னுடையது. அகம் மம இதி, அகம் நான், மம என்னுடையது. கிரக க்ஷேத்திர சூக்த ஆப்த வித்தை. வீடு, வீடு நிலம், அப்புறம் நண்பர்கள் உறவினர்கள் இல்லையா. ஒரு பையன் ஒரு ஆண்மகன் திருமணம் செய்து கொண்ட உடனே ஒரு ஆண் பெண் 2 பேரும் சந்திக்கிறாங்க. இது போன வகுப்போட தொடர்ச்சி தான். பும்சஸ்திரிய மித்தினி பாவம். இது ரிஷபதேவர் சொல்றாரு, ஒரு ஆண் பொண்ணை பார்க்குறா, பொண்ணு ஆணை பார்க்குறான், ஆண் பொண்ணை பார்க்குறான், பொண்ணு ஆணை பார்க்குறா, 2 பேரும் கல்யாணம் பண்ணி. உடனே நேரும் கிரகம் வீடு வேணும். அந்த பையன் பேச்சுலராக இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் ஒரு 10க்கு 10 ரூமில் கூட ஒரு 10 பசங்க தங்கிக்குவாங்க. நீங்கள் வெளியிலலாம் வேலைக்கு போனால் சென்னையில் பெங்களூரில் இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிகளில் ஒரு சின்னதாக ஒரு அறை 10க்கு 10 ஒரு ரூம் எடுத்துகிட்டு அதில் ஒரு 7-8 பசங்க தங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோதான் லைஃப். அதே வேலைக்கு சென்று ஆண்மகன் 10க்கு 10 ரூம்ல 10 பேர் தங்கியிருந்தவங்க, 8 பேர் தங்கியிருந்தவங்க, அவன் திருமணம் செய்து கொண்ட உடனே அவனுக்கு ஒரு வீடு வேணும். நாய்க்குட்டி மாதிரி பூனைக்குட்டி மாதிரி வாழ முடியாது. அப்போ ஒரு வீடு தேவை, கிரகம். அப்புறம் அந்த காலத்துல விவசாயத்தை நம்பி இருந்தாங்க, நிலம் தேவை. இன்னைக்கு போல்ட் நட் கம்பெனியும் டயர் கம்பெனியும் நம்பி இருக்கிறாங்க, தொழிற்சாலை நம்பி இருக்காங்க. அன்னைக்கு எதை நம்பி இருந்தாங்க? விவசாயத்தை. இன்னைக்கும் நம்ம விவசாயத்தை தான் நம்பி இருக்கோம். பசிச்சா நம்ம சாதம் தான் சாப்பிடணும். பசிச்சா கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸையோ போல்ட் நட்டையோ டயரோ சாப்பிட முடியாது. ஓ, நான் ஹெச்பியில் ஹெச்எல்ல ஒர்க் பண்ணுறேன், ஹெச்சிஎல்ல ஒர்க் பண்ணுறேன், இல்லை ஹெச்பியில் ஒர்க் பண்ணுறேன், இல்லை நான் ஆப்பிள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், நான் பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நான் சிஎஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு பசிச்சா ஹார்ட்வேரை சாப்பிட முடியாது. ஹார்ட் டிஸ்கையோ ஹார்ட்வேரையோ இல்லை கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸையோ நான் சாப்பிட முடியாது. நான் என்ன ஹெச்சிஎல்ல ஒர்க் பண்ணாலும் ஹெச்பியில் ஒர்க் பண்ணாலும் இல்லை நான் பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் நான் பெரிய டிகிரி ஹோல்டராக இருந்தாலும் நான் எதை சாப்பிடணும்? தானியத்தை தான் நம்பியிருக்கும். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ. எல்லா உயிர்வாளியும் தானியத்தை நம்பி இருக்கின்றன. தானியம் எப்படி கிடைக்குது? மழை பொழியறதுனால. யக்ஞாத் பவதி பர்ஜன்யோ யக்ஞ கர்ம சமுத்பவ. யாகங்கள் செய்வதனால மழை கிடைக்குது. இன்னைக்கு பாருங்க, சம்பந்தம்லாம் மழை பெய்யுது. திடீர்னு குளிர்காலத்தில் மழை பெய்யுது, அப்புறம் மழை காலத்தில் மழை பெய்ய மாட்டேங்குது, திடீர்னு மழை பெஞ்சு ஊரெல்லாம் வெள்ளக்காடாயிரு. இந்த மழையால் ஏதோ பிரயோஜனமா? கிடையாது. அப்போ ஆண்டாள் நாச்சியார் பாடியது, தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. ஆண்டாள் நாச்சியார் பாடினது அந்த மழையால் யாருக்கு எந்த தீங்கும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு மழை பெஞ்சதுன்னா பெரிய பெரிய நகரங்கள் இருக்கிறவங்க ஏண்டா மழை பெய்யுது, விவசாயிங்க மழை பெய்யுமான்னு காத்துக்கிட்டு இருக்கு. விவசாயிகள்லாம் மழை பெய்யுமான்னு பார்க்குறாங்க, நகரங்கள் இருக்கிறவங்க மழை வேண்டான்னு நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் மக்கள் மழை வேணும்னு நினைக்கிறாங்க, ஒரு பக்கம் வேணான்னு நினைக்கிறாங்க. இவங்க வேணான்னு நினைச்சாலும் ஊரெல்லாம் வெள்ளக்காடாயிருது, இவங்க வேணும்னு நினைக்கும் போது பெய்ய மாட்டேங்குது, வேணாங்கிறப்ப பெஞ்சு பயிரெல்லாம் தண்ணியில மூழ்கிது. அப்ப என்ன காரணம்? யஜ்ஞத்தை யாரும் செய்வதில்லை. இந்த யுகத்துக்கான தர்மம் யஜ்ஞம் சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்ப இந்த யுகத்துக்கான யஜ்ஞம் நாம சங்கீர்த்தனம். அதை பண்ணினால் அல்லாது இந்த மழை சீராக பெய்யாது. இந்த மழையால துன்பமும் துக்கமும் தான் இருக்கு. அப்ப எந்த மழை ஆபத்து இல்லாதது? நாம சங்கீர்த்தனம் செய்து இறைவனை வழிபாட்டு பெய்யக்கூடிய மழை எல்லோருக்கும் நன்மை தரும். ரைட். இப்ப எதுக்கு அங்க போகணும் நம்ம? ரைட். அப்போ எல்லோரும் அமைதியை விரும்புறாங்க,
அப்படின்னா என்ன பண்ணணும்? அவங்க முதல்ல ஆத்மாவின் கண்ணோட்டத்தில் காண வேண்டும். ஏன் இன்னைக்கு சண்டை போட்டுக் கொள்கிறார்கள்? கணவன் மனைவிக்கு நடுவில் சண்டை, சகோதரருக்கு நடுவில் சண்டை, உள்நாட்டு வெளிநாட்டு சண்டை, வெளிநாட்டுக்கு வேற வேற நாட்டுக்கு சண்டை, உள்நாட்டிலேயே சண்டை, 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் சண்டை, மத சண்டை, இன சண்டை, சோ மெனி வார், எக்கச்சக்கமான சண்டை. ஏன் நடக்குது? ஒருத்தரும் நினைச்சிட்டு இருக்காங்க பொய் அகங்காரம், நான் இந்த உடல், பிரகிருதி கிரிய மானானி குணை கர்மானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாக மிதி மன்யத்தே. பிரகிருதி இந்த ஜடையிருக்கின் முக்குணத்தினால ஒருத்தர் என்ன நினைச்சுக்கிறாங்க? நான் தான் இந்த உடல், நான் தான் அனுபவிப்பாளர், இந்த இந்த காவேரி தண்ணி எனக்கு சொந்தம், இது என்னுடைய நாடு, இது என்னுடைய இடம், இது என் மதம், என் மொழி, என் குடும்பம், என் மனைவி, என் குழந்தை, நான், எனது, என்னுடையது. அகம் மம இதி. கிரகக்ஷேத்திர சூப்தா, குழந்தைங்க, அப்புறம் நண்பர்கள், உறவினர்கள், கடைசியில நான், என்னுடைய குழந்தை, என்னுடைய மனைவி, என்னுடைய வீடு. இதுதான் உடல் சார்ந்த அடையாளம். ஸோ கர்தமர் தன்னை உணர்ந்த ஆத்மா, அவர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை. தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரத்தத்திரன முயதி. கர்தமர் ஒரு தீரன். ஏன்னா அவர் ஏன் தீரன்? தீரன்னு சொன்னா இந்த உடல் மாற்றத்தால் திகைப்பதில்லை. உடல் பெற்ற ஆத்மா சிறு வயதிலிருந்து இளமைக்கும், இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போல மரணத்தின் போது வேறு சரீரத்துக்கு மாறுகின்றது. அதனால கர்தம முனிவர் அவர் ஆத்மாவின் தளத்தில் நிலை பெற்றிருப்பதால் அவர் அமைதியாக இருக்கிறார், நிம்மதியாக இருக்கிறார், ஆனந்தமாக இருக்கிறார். நமக்கே அமைதி, நிம்மதி, ஆனந்தம் இல்லை. ஏன்னா எப்பவுமே உடலையே பார்த்துக்கிட்டு அடுத்த ஆன்மாவை காண்பதே இல்லை. அதுதான் பகவத்கீதை பகவான் சொல்றார், யார் பண்டிதன், யார் கற்றறிந்தவன், யார் படித்தவன். ஓ இன்னைக்கு யார் படித்தவன்? சுவாமி அவர் பிடெக் முடிச்சிருக்காரு, அவர் எம்டெக் முடிச்சிருக்கிறாரு, அவர் என்ஜினியரிங் முடிச்சிருக்காரு, அவர் டாக்டர் முடிச்சிருக்கிறாரு, இவர் லா பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் படித்தவங்க கிடையாது, இவங்கெல்லாம் படித்தவங்களே அல்ல. இது உண்மையான கல்வியே அல்ல. நான் லாயரோ அட்வொகேட்டோ இல்லை நான் ஒரு என்ஜினியரோ டாக்டரோ, இதெல்லாம் உண்மையான கல்வி அல்ல. யார் கற்றறிந்தவன், யார் பண்டிதன்? வித்யா வினய சம்பந்தே பிராமினே கவிகஸ்தினி சுனி செய்வ சபாக்கை ச பண்டிதா சமதர்ஷினா. யார் கற்றறிந்தவன்? ஒரு கற்றறிந்த தன்னடக்கமுள்ள சாது. யார் சாது, யார் பண்டிதன்? நாய், பூனை, பிராமணன், யானை, குதிரை, நாயை உண்ணும் சண்டாளன் என எல்லோரையும் சமநோக்கில் காண்கிறான். பண்டிதா சமதர்ஷினஹா. எப்படி அவரால் எல்லோரையும் சமநோக்கில் பார்க்க முடியுது? ஏன்னா அவர் ஆத்மாவின் கண்ணோட்டத்தில் பார்க்கிறார். எல்லா ஜீவனுக்குள்ளேயும் ஆத்மாவை பார்க்கிறாரு, அந்த ஜீவன் கூடயே பரமாத்மாவையும் பார்க்கிறார். எங்கெல்லாம் ஜீவாத்மா இருக்கோ அங்க கூடயே பகவான் பரமாத்மாவாக இருக்கின்றார். அதனால கர்தம் முனிவர் எல்லோரையும் சமமாக பார்க்கின்றார். இரட்டிப்புத்தன்மையின்றி. இரட்டிப்புத்தன்மை என்னது? டுவாலிட்டிஸ். வாட் ஆர் த டுவாலிட்டிஸ்? இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி, மான, அவமானம், புகழ்ச்சி, இகழ்ச்சி, இதெல்லாம் இரட்டிப்புத்தன்மை. அப்போ தன்னை உணர்ந்த ஆத்மா, நானே இந்த உடல் இல்லை, அப்புறம் எனக்கு என்ன இன்பம் துன்பம்? நான் இந்த உடல் நினைச்சதான் எனக்கு இன்பம் துன்பம் இல்லையா? இப்போ இந்த சத்சங்கத்தில் ஒரு 36-40 பேர் இருக்கிறோம். இப்போ கோலோகா மாதாஜி என்னை திட்டாங்க. அப்போ என்ன ஆகுது? எனக்கு வருத்தம். என்னை எப்படி கோலோகா மாதாஜி திட்டலாம்? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், ஏன் என்னை திட்டினாங்க அப்படின்னு கவலை. சரி, கோலோகா மாதாஜி திட்டினாங்க, கவலை. தமயந்தி மாதாஜி புகழ்ந்துட்டாங்க என்ன, ஐயோ பிரபு உங்களை மாதிரி யாரும் இல்லை, உடனே எனக்கு சந்தோஷம். என்னை புகழ்றாங்க. அப்போ நான் இந்த உடல் என்று வரும்பொழுது என்னை திட்டும் போது கவலை, என்னை புகழும் போது சந்தோஷம். என்னை மதிக்கும் போது மானம், என்னை அவமதித்தால் அவமானம். என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள் பாருங்க, சத்சங்கத்துக்கு வர சொல்லி என்னை இன்சல்ட் பண்றாங்க. ஏன் நடக்குது? நான் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கு, அந்த பொய் அகங்காரம். இந்த மாதிரி இதுல இருந்து விடுபட்டு இருப்பவர் தான், இரட்டிப்புத்தன்மையிலிருந்து விடுபட்டு இருப்பவர் தான் நிம்மதியா அமைதியா இருக்க முடியும். நமக்கே அமைதி இல்லை, நம்ம எப்பவுமே உடலே பார்த்துட்டு இருக்கோம், உடலே நடிச்சிட்டு இருக்கோம், அடுத்தவங்க குறைகளே பார்த்துட்டு இருக்கோம், அடுத்தவங்களுக்கு குறையே சொல்லிட்டு இருக்கோம். அதனால நமக்கு பிரச்சனை. கர்தமருக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவர் இரட்டிப்புத்தன்மையின்றி அவரால் தன்னையே பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்ல,
அவர் மனம் உட்புறமாக திரும்பி அமைதியான அலைகளுடைய கடலை போல முழுவதும் அமைதியாக இருந்தது. ஆப்பூரியமான மச்சலம் பிரதிஷ்டம் சமுத்திரபாவா. பகவான் சொல்றாரு, எவ்வளவு தண்ணீர் வந்தாலும், காற்றாற்று வெள்ளம் மழைக்காலத்தில் எவ்வளவு வெள்ளம், காற்றாற்று வெள்ளம் கரை புரண்டு வந்து கடலில் கலந்தாலும் கடல் அதை அனைத்து உள்வாங்கி கொண்டு ஸ்திரமா இருக்கு. கடல் கொந்தளிக்கிறது இல்லை. என்ன தண்ணி வந்தாலும் கடல் உள்ள வாங்கிக்குது. எவ்வளவு கன அடி தண்ணீர் வந்தாலும். நம்ம பார்க்கலாம், நியூஸ்ல சொல்லுவாங்க, திடீரென்று காவிரியில் வெள்ளப்பெருக்கு வந்தது, 1000 கன அடி தண்ணீர் கடலில் கலந்தது. இவ்வளவு கன அடி, 1000 கன அடி, 4000 கன அடி, 8000 கன அடி, எவ்வளவு தண்ணி வந்தாலும் கடல் உள்வாங்கிட்டு அப்படியே அமைதியா இருக்கு. எவ்வளவு நடந்தாலும், எவ்வளவு தண்ணி வந்தாலும், ஆறுகள் கரை புரண்டு, ஏரிகள் மடை உடைந்து, இதெல்லாம் கடை புரண்டு ஏரியெல்லாம் உடச்சு தள்ளிட்டு அது தண்ணி சமுத்திரத்துக்கு போகும். சென்னை வாசிகளுக்கு நல்லா தெரியும். சென்னை வாசிகள் பள்ளத்தாக்குலேயும் ஏரியிலையும் குளத்துலையும் வீடை கட்டி வச்சுட்டாங்க. அப்பார்ட்மெண்ட்டு, ஹாஸ்பிட்டலு, ஸ்கூலு, காலேஜ் எல்லாம் கட்டி வச்சிட்டாங்க. அப்போ என்ன ஆகும், செம்பரம்பாக்கம் ஏரி நிறைந்து திறந்து விட்டாங்க, புலால் ஏரியை திறந்து விட்டாங்க, அந்த ஏரியை திறந்து விட்டாங்க, இந்த ஏரியை திறந்து விட்டாங்க. அன்னைக்கு முன்னோர்கள் ஏரிகளை கட்டினது தண்ணீரை சேமிக்கிறதுக்காக. அப்போ தண்ணீரை சேமித்து வச்சா வாழ்நாள் முழுவதும் நீரின்றி அமையாது உலகு. அப்போ வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா இருக்கலாம் தண்ணீரை வச்சுக்கிட்டு. இன்னைக்கு என்ன ஆச்சு, நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி, டிசம்பர் மாதம் வந்தால் ஏரியெல்லாம் உடஞ்சி கரை புரண்டு போகும். மே மாதத்தில் வந்தால் தண்ணியை தேடி அவங்க லாரிக்கு பின்னாடி போவாங்க குடத்தை தூக்கிட்டு. இதுதான் இன்றைய விஞ்ஞான முன்னேற்றம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ எவ்வளவு தண்ணீர் வந்தாலும் சமுத்திரம் உள்வாங்கிக் கொள்கிறது. அது போல ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, ஸ்தித பிரஜன், ஸ்திததீர் முனி. பகவத்கீதையில் பகவான் என்ன சொல்றாரு, ஸ்தித பிரஜா, ஸ்திததீர் முனி, ஆத்மரதி, தன்னை உணர்ந்தவன், தீரா. அவர் புகழ்ந்தாலும் சிரிப்பாரு, இகழ்ந்தாலும் சிரிப்பாரு, அவமானம் வந்தாலும் சகிச்சுக்குவாரு, யாராவது திட்டுனாலும் வாங்கிக்குவாரு. அவர் தான் தன்னை உணர்ந்த ஆத்மா. இந்த நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோமா, அதுதான் இப்போ கேள்வி. நம்ம படிக்கிறோம், கேட்குறோம், நம்மளை யாராவது திட்டினா நம்ம கோபம் வருதா, நம்ம அதை பொறுத்து கொள்கிறோமா, சகித்து கொள்கிறோமா, அங்கதான் கொஸ்டின். அப்போ இந்த பயிற்சி அவசியம். எப்படி பயிற்சி வரும், தொடர்ந்து பாகவதம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். பணிவா நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மாங்கிறத திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நான் சேவகன், அவ்வளவுதான். நான் எஜமானன் கிடையாது. நான் இந்த புலங்களுக்கு எஜமானன் கிடையாது. நான் இந்த ஜட உலகத்துக்கு எஜமானன் கிடையாது. நான் அனுபவிப்பாளன் கிடையாது. நான் கட்டுப்படுத்துவன் கிடையாது. நான் ஒண்ணுமே கிடையாது. ஐ எம் நத்திங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். we are all insignificant. ஒண்ணுமே இல்லாத ஆத்மா. அப்போ கட்டுப்படுத்துபவர், அனுபவிப்பவர், சர்வ காரணம் பகவான் கிருஷ்ணர். அப்படி யார் ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாங்களோ, யார் ஒருத்தர் இதை முடிவு பண்ணிட்டாங்க, என்ன முடிவு பண்ணிட்டாங்க, கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர், அவர் தான் அனுபவிக்கணும், நாமெல்லாம் அனுபவிக்கப்பட வேண்டியவங்க, கிருஷ்ணர் தான் கட்டுப்படுத்துபவர், நம்மெல்லாம் கட்டுப்படுத்தப்படுபவங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இந்த உலகத்துல அவங்க எந்த மூலையில இருந்தாலும் சந்தோஷமா இருப்பாங்க. அதை தான் பீஸ் ஃபார்முலான்னு பகவத்கீதையினுடைய 5ஆம் அத்தியாயம் 29ஆம் ஸ்லோகத்துல, கடைசி ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், போக்தாரம் யகதவசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்மாமாம் சாந்தி மிருச்சதி. போக்தா அப்படின்னு அனுபவிப்பாளர், எல்லா யாகத்தையும் தவத்தையும் அனுபவிப்பாளர். போக்தாரம் யகதவசாம் சர்வலோக மகேஸ்வரம், இந்த எல்லா ஜீவனுடைய உற்ற நண்பன், எல்லோருக்கும் எல்லாவற்றின் உரிமையாளர், எல்லோருடைய உற்ற நண்பன், சுகுருத் சர்வபூதானா. அதை தெரிஞ்சுக்கிறவங்க இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சந்தோஷமா இருப்பார். ரைட். அதனால கர்தமர் ஏன் சந்தோஷமா இருந்தாரு, அவர் பகவானை பற்றி தெரிந்து கொண்டார், ஆத்மாவை பற்றி அறிந்து கொண்டார், ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கு சம்பந்தத்தை அறிந்து கொண்டார். அதனால அவர் அந்த கண்ணோட்டத்துல பார்க்கிறார். சரி, அவர் இவ்வாறு கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்விலிருந்து விடுபட்டார். அனைவரது உள்ளத்திலும் ஊடுருவி இருந்து அனைத்தும் அறிந்த பரமாத்மா எனும் வாசுதேவராகிய பரமபுருஷர் பகவானுக்கு அறிவார்ந்த பக்தி தொண்டு செய்து கொண்டிருந்தார். ஆச்சு. அப்போ இந்த மாதிரி தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள்
கர்தம முனிவர், பிரபுபாதர், ராமானுஜாச்சாரியர், இந்த மாதிரி தன்னை உணர்ந்த ஆத்மாக்களுடைய சரித்திரத்தை கேட்பதாலும் பாடுவதாலும் நினைப்பதாலும் அவர்களது அடிச்சுவட்டை பின்பற்றுவதாலும் நாமளும் என்னாவும் அறியாமையிலிருந்து விடுபடுவோம். இந்த பௌதிக குழப்பம், பௌதிக கலங்கம், பௌதிக பற்றுதல், இந்த மாதிரி இரட்டிப்பு தன்மைகள் இதுல இருந்து விடுபடணும்னா நம்ம மகாஜனங்களை பின்பற்ற வேண்டும், அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும், அவற்றிலிருந்து கேட்கணும், அவர்கள் சொன்ன உபதேசங்களை கேட்க வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும், நடைமுறையில் பயிற்சி பண்ணணும். அப்போ பிரபுபாதர் ஒரு புத்தகத்துல திரும்ப திரும்ப எழுதுறார், நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, பகவான் தான் முழு முதற் கடவுள், நாம அவருக்கு சேவை பண்ணணும். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ராமானுஜாச்சாரியரும் அதையே வலியுறுத்தினார். எல்லா வைணவ ஆச்சாரியரும், ராமானுஜாச்சாரியர், மாத்வாச்சாரியர், நிம்பார்க்க சுவாமி, விஷ்ணு சுவாமி, பக்தி வினோத் தாக்கூர், பக்தி சித்தாந்த சாரஸ்வதி தாக்கூர், சில பிரபுபாதர், இவங்கெல்லாம் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? பகவான் தான் முழு முதற் கடவுள், நம்ம அவரது சேவகர்கள், நம்ம அவருக்கு சேவை பண்ணணும். ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று கிடையாது, ஜீவாத்மா என்னைக்கு பரமாத்மா ஆக முடியாது, பரமாத்மா அனைத்தையும் அறிவார் அப்படிலாம் சொல்லித்தர. அப்ப இன்றைக்கு ராமானுஜாச்சாரியருடைய மறைவு தினம். இன்றைக்கு ராமானுஜாச்சாரியர் மறைவு தினம். ஸோ ராமானுஜ ஆச்சாரியர் வாழ்க்கையில நமக்கு நிறைய அழகழகான பாடங்கள்லாம் இருக்கு, ரொம்ப அழகான பாடங்கள். கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள், அவருக்கு பக்தி தொண்டு செய்ய வேண்டும், அவரது அடியார்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அடியார்களை திருப்தி செய்ய வேண்டும், அபராதம் செய்யக்கூடாது. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில நிறைய கத்துக்கலாம். ராமானுஜருடைய சரித்திரத்திலிருந்தும் அவருடைய உபதேசங்கள், அவரது போதனைகள். ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர், சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர்ல தான் அவதரித்தார். அவர் ஆதிசேஷனுடைய அவதாரம். பகவான் சில நேரம் அவரே நேரடியாக இந்த பூமியில வருவார். ராமர், நரசிங்கர், வராகர், கிருஷ்ண பலராம், ராம் லக்ஷ்மண், இந்த மாதிரிலாம் பகவான் அவதார் பண்ணுவார். சில நேரங்களில் பகவான் ஆச்சாரியர் அமைச்சு வைப்பார். அப்போ ஆன்மீக லோகத்துல பகவானுக்கு நித்தியமா சேவை பண்ற நித்தியமான சித்தர்கள் ஒருவர் ஆதிசேஷன். அவர் நடந்தால் பாதுகையாக, அமர்ந்தால் நாற்காலியாக, கிடந்தால் படுக்கையாக, ஆன்மீக லோகத்துல பகவானுக்கு நித்தியமா சேவை பண்ணக்கூடிய ஆதிசேஷன். அவர் பூமியில ராமானுஜ ஆச்சாரியர் அவதாரம் செஞ்சு எப்படி பகவானுக்கு ஒருவர் சேவை செய்ய வேண்டும், எப்படி பக்தியை பயிற்சி செய்ய வேண்டும், எப்படி பக்தர்களுக்கு சேவை செய்ய வேண்டும், எப்படி எப்பொழுதும் பகவானே சரணடைந்திருக்க வேண்டும் கற்றுக் கொடுக்குறார். அப்போ அந்த ஸ்ரீபெரும்புதூர்ல ஆசுரி கேசவ் அப்படின்னு ஒரு பிராமணர், ஆகச்சிறந்த உயர்ந்த பிராமண குலம் ஆசுரி கேசவ், அவங்க மனைவி காந்திமதி, இந்த 2 தம்பதிகளுக்கும் ராமானுஜர் குழந்தையாக தோன்றினார் ஸ்ரீபெரும்புதூர்ல. ஸோ இப்படி அவரு சிறு வயதிலிருந்தே அவருக்கு பகவான் மேல அதீத பக்தி உண்டு. அதுக்கப்புறம் அவங்க காஞ்சிபுரத்துக்கு குடிபெயர்றாங்க. அங்க யாதவ் பிரகாஷ் அப்படின்னு ஒரு பண்டிட் குருகுலை வச்சு நடத்திட்டு இருக்கார் யாதவ் பிரகாஷ். அந்த யாதவ் பிரகாஷ்ங்கிறவர்கிட்ட தான் ராமானுஜர் குருகுல பாடம் கத்துக்கிறதுக்காக போனார். அங்க என்ன நடந்தது? யாதவ் பிரகாஷ் ஒரு மாயாவாதி, ராமானுஜரோ பகவான் மேல அதீத பக்தியுள்ள ஒரு பக்தர், வைஷ்ணவர். ஆனா யாதவ் பிரகாஷர் பகவானது ரூபம் பௌதிகமானது என்று பல முறை அவர் மாயாவாதம் பேசுகிறார். அவர் உபன்யாசங்கள்ல அவர் குழந்தைகளுக்கு பாடம் நடத்தும் போது குருகுலத்துல அதாவது சாஸ்திரம், வேதாந்தம், வேத வாக்கியத்துக்கு எதிராக வியாக்கியானம் கொடுக்கின்றார். அதனாலதான் மாயாவாதம் அசத் சாஸ்திரம், மாயாவாத விளக்கம் உண்மை இல்லாதது, மாயாவாதம் அசத் சாஸ்திரம், மாயாவாத விளக்கம் உண்மை இல்லாதது. ஆனா யாதவ் பிரகாஷ் என்ன பண்றாரு? பள்ளிக்கூடத்துல குருகுலத்துல பாடம் நடத்தும் போது வேத வியாக்கியானத்துக்கு மாயாவாத விளக்கம் கற்பிக்கிறார். அப்போ ஒரு முறை ராமானுஜர் தன் குருக்கு அருகாமையில் நின்று கொண்டு அவருக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்கார், உடம்பெல்லாம் பிடிச்சு விடுறார், பக்கத்துல நிக்கிறார் குரு பக்கத்திலேயே. அப்போ யாதவ் பிரகாஷரும் வேதாந்த வாக்கியங்களுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார், வேதாந்த சூத்திரத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கார். அவர் சொல்றாரு, அதுல ஒரு வாக்கியம் வரும்போது பகவானது முகம் குரங்கின் பின்பகுதி போல இருக்கிறதுன்னு சொல்லிட்டார். இதை கேட்ட உடனே ராமானுஜர் கண்ணிலிருந்து அப்படி கண்ணீர்.
என்ன ஒரு தப்பான வியாக்கியானம், எவ்வளவு அருவருக்கத்தக்க வியாக்கியானம் கொடுக்குறாரு. பகவானின் தாமரை திருமுகம் வந்து செந்தாமரை மலர் போல, செந்தாமரை கண்ணன், கமலாக்ஷன், கமலகாந்தன், அப்படிப்பட்ட அழகான முகத்தை இவர் எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னு அழறர். ராமானுஜர் கண்ணிலிருந்து அப்படியே கடகடன் தண்ணீர் வழிகின்றது, அருவி போல. அது வந்து குருவுடைய உடல்ல படும்போது யாரோ மேல வெந்நீர் ஊற்றியது போல உணர்கின்றார். வெந்நீர் இல்லையா, நம்ம தோல் மேல வெந்நீர் பட்டா எப்படி இருக்கும், நல்ல கொதிக்க சுடுதண்ணி எடுத்து மேல ஊத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு உணர்வு யாதவ் பிரகாஷ். உடனே ராமானுஜரை பார்த்து கேட்கிறாரு, நீ ஏன் அழுகின்றாய், நான் என்ன தவறா சொல்லிட்டேன், உன்னை என்ன வருத்தப்பட்டது, இப்போ நீ ஏன் தேவையில்லாமல் அழுகின்றாய். அழுகை, கண்ணீரானது சந்தோஷமா இருக்கும்போது குளிர்ச்சியாக இருக்கும். கண்ணில் வரக்கூடிய கண்ணீர் ஆனந்த கண்ணீர் குளிர்ச்சியா இருக்கும். கவலையிலையும் வருத்தத்திலும் வரும் கண்ணீர் உஷ்ணமாக இருக்கும். யாதவ் பிரகாஷ் கேட்கிறாரு, நீ ஏன் அழுகின்றாய். அப்போதான் ராமானுஜர் விளக்கம் கொடுக்கிறாரு, ஐயா நீங்க தவறா சொல்லிட்டீங்க, அந்த வாக்கியத்துக்கு அப்படி அர்த்தம் கிடையாது, நீங்க தவறாக பாடம் கற்பிக்கின்றீர்கள். உடனே யாதவ் பிரகாஷ் கோபம் வந்து விட்டது, நீ எனக்கு உபதேசிக்கின்றாயா அப்படிங்கிற. அவர் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பையன் கரெக்டா சொல்றாரு அப்படின்னு விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த மாணவன் எனக்கு உபதேசிப்பதான். அப்புறம் இன்னொரு முறை என்ன பண்ணாரு, பிரம்மத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார். சத்தியம் அனந்தம் பிரம்மம், வேதத்துல ஒரு வாக்கியம் பிரம்மத்தை பத்தி சொல்லும் போது அதுக்கும் தவறான வியாக்கியானம் கற்பிக்கின்றார், மாயாவாதத்தை போதிக்கின்றார். உடனே ராமானுஜர் குறுக்கிட்டு, அதுக்கு விளக்கம் அல்ல, நீங்க தவறாக கூறுகின்றீர்கள். அப்போதுதான் குருக்கு பெரும் ஆச்சரியம். இந்த சிறு பாலகன் குருகுலத்துல படிக்கிற இந்த பையனுக்கு இவ்வளவு நாலேஜா, இவ்வளவு விளக்கம் கொடுக்கிறானே, எனக்கே உபதேசிக்கிறானே அப்படின்னு பெரும் கோபம். அப்பதான் அந்த சீடர்கள்லாம் பேசிக்கிறாங்க குருவிட்ட போய். எல்லாம் சொல்றாங்க, குருதேவா இந்த பையன் நம்ம குருகுலத்தில் இருந்தான்னு சொன்னா இவன் தன்னுடைய தத்துவத்தை ஸ்தாபனம் செய்து விடுவான், அப்புறம் மாயாவாதமே இல்லாம போயிடும், அதனால இவனை கொன்று விட வேண்டும், இவன் உயிரோடு இருக்கக்கூடாது. உண்மையான கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் பண்ண வரக்கூடிய ஆச்சாரியன்மார்களுக்கு பல்வேறு சோதனைகளும் தடங்களும் ஏற்படும். ராமானுஜாச்சாரியர், பிரபுபாதர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், பக்தி வினோத் தாக்கூர், இந்த மாதிரி பெரும் ஆச்சாரியருக்கு உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டது. மாயாவாதிகளால, நாத்திகர்களால, பௌதிகவாதிகளால எப்பொழுதும் தொந்தரவும் தடங்கல்கள் இருக்கும். ஆனா அவங்க அதை பொருட்படுத்தாது, அவங்க சேவையில் முன்னோக்கி போயிட்டே இருப்பாங்க. காரணம், அவங்களுக்கு பரம்பரையோடைய ஆசீர்வாதம், குருவோடைய ஆசீர்வாதம், பகவானுடைய ஆசீர்வாதம் அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா இவங்கெல்லாம் திட்டம் போடுறாங்க, இந்த மாதிரி நம்ம கங்கைக்கு ஸ்நானம் பண்றோம், கங்கையில போய் ஸ்நானம் பண்றோன்னு கங்கை யாத்திரை போறோம்னு சொல்லி ராமானுஜர் கூட்டிட்டு போறோம். அங்கே போய் கங்கையில தள்ளி விட்டு அவர் கொன்னுரும். அப்புறம் ராமானுஜருங்கிற ஒரு ஆபத்தே கிடையாது. இனி யாரும் வைஷ்ணவத்தை பேச மாட்டாங்க, மாயாவாதம் தான் கொடி கட்டி பறக்கும். எல்லாம் சேர்ந்து திட்டம் போடுறாங்க, கங்கா யாத்திரை போறாங்க. காஞ்சிபுரத்துலேருந்து கங்கைக்கு யாத்திரை போறாங்க, கங்கா ஸ்நானம் பண்றது. அப்போ ராமானுஜருடைய சகோதரர் கோவிந்தா அவர் இந்த திட்டத்தை அறிந்து கொள்கிறார். இவங்க காஞ்சிபுரத்திலிருந்து கங்கை யாத்திரை போறது புனித யாத்திரை இல்லை, அது ராமானுஜரை கொல்வதற்காக திட்டம் போட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டார். உடனே ராமானுஜர் சொல்றாரு, ராமானுஜா இங்க இருக்காத, உன்னை கொல்வதற்கு திட்டம் தீட்டுகின்றார்கள், நீ எப்படியாவது தப்பிச்சு போயிடு, என்னை பத்தி கவலைப்படாத, அவங்க என்னை கொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு என்னை பத்தி தெரியாது, அதில் நான் எப்படியா வந்து விடுகிறேன், நீ என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம், நீ ஓடிவிடு. அப்ப அன்று இரவே ராமானுஜர் அந்த குருவும் சீடர்களும் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர் தப்பித்து விடுகிறார். ஆனா நடு காட்டுல நிற்கிறார். எந்த பக்கம் போறது, காஞ்சிபுரத்துக்கு எப்படி வழி, காட்டு வழி பாதை யாருக்கு தெரியும், அந்த நேரத்தில் யாருமே இல்லையே, நான் கிழக்க போறதா வடக்க போறதா, எந்த திசையை நோக்கி செல்வது அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்கின்றது. ஒரே கவலை, எப்படி நான் போறேன், எப்படி நான் காஞ்சிபுரத்தை அடைய போறேன், யாருமே இல்லாம நடுக்காட்டுல மாட்டின்னு இருக்க. சின்ன குழந்தை, 6-7 வயசு இருக்கு. அப்போ யாரோ 2 பேர் அந்த காட்டுக்குள்ள பிரயாணம் செய்யறாங்க. தோற்றத்துல பார்த்தா ஒரு வேடன், கையில அம்பு வில்லு வச்சிருக்கிறாரு, அப்புறம் அவர் வந்து மான் தோலெல்லாம் அணிஞ்சிருக்கிறாரு. அந்த அம்மா வேடனின் மனைவி 2 பேரும் அந்த காட்டு வழியா வர்றாங்க. என்ன சாமி, இந்த ராத்திரியில் இங்க நிக்கிறீங்க, யாரு நீங்க, எங்க போகணும் நீங்க,
ஐயா நான் வந்து இந்த மாதிரி நடந்த விஷயம் தான், நான் காஞ்சிபுரத்துக்கு போகணும், எனக்கு வழி தெரியல, எப்படி போகணும்னு தெரியலையே. ஓ நீங்க காஞ்சிபுரத்துக்கு தான் போகணுமா, நாங்க அங்கதான் போறோம், வாங்க நாங்க உங்களை கூட்டிட்டு போறோம். அப்பா பெரும் ஆனந்தம், பகவானே அமுச்சு வச்சிட்டார். அந்த பரம்பொருளான பரமாத்மா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இந்த 2 பேரையும் அமுச்சு வச்சிட்டாரு. எனக்கு காஞ்சிபுரத்துக்கு எப்படி போகணும்னு தெரியாம திக்குமுக்காடிட்டு இருந்தேன். அப்ப இந்த 2 பேரும், இந்த வேடனின் மனைவி 2 பேரும் இந்த குழந்தைய ராமானுஜர் அழைச்சிட்டு வராங்க. அப்போ இந்த வேடனின் கையில் இருக்கும் வில்லை அம்பை கண்டவுடன் ராமானுஜருக்கு ஸ்ரீராமருடைய ஞாபகம் வந்து விட்டது. ஓ ராமன், கோதண்ட ராமன். அப்ப சொல்றாரு, உங்களை பார்க்கும்போது எனக்கு பிரபு ராமருடைய ஞாபகம் வருகின்றது. ராமர் இது போலதான் கையில வில்லும் அம்பு வச்சிருப்பாரு. அது யார் சாமி அந்த ராமசாமி? சாமி எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது சாமி, யார் சாமி அந்த ராமசாமி அப்படின்னு. என்னது ராமரை தெரியாதா உங்களுக்கு? ராமரா? அவர் யாரு? ராமாயணம் தெரியாதா? ராமாயணம் என்றால் என்ன? என்ன ஒரு ஆச்சரியம்! இந்த மானிடர்களுக்கு இந்த ஜட உடல் எடுத்துட்டு இந்த பூமியில ராமாயணம் தெரியாம இருக்காங்களே, என்ன ஒரு துர்பாக்கியம்! ராமரை தெரியாதா உங்களுக்கு? ராமாயணம் தெரியாதா? அட போக சாமி, எங்களுக்கு எங்க வாழ்க்கை ஒரு பெரிய ராமாயணமா இருக்கு, ராமசாமியாவது கந்தசாமியாவது. சரி சரி நான் சொல்லித்தரேன். ஓ அப்படியா, சொல்லுங்களேன், அதை கேட்போமே நாம அப்படின்னு வழி நெடுக அந்த வேடனும் அவங்க மனைவியும் ராமாயண கதை அவர் சொல்றார். ராமானுஜர், ராமர் எவ்வளவு அழகு, தாமரை போல கண்கள், பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட கரங்கள். ராமருடைய அழகு, லக்ஷ்மணனின் அழகு, சீதையின் அழகு எல்லாம் அப்படி வர்ணிக்கிறார். ஆஹா ஓஹோன்னு கை கொட்டி வாய் கொட்டி சிரிக்கிறாங்க அந்த 2 பேரும். இவ்வளவு அழகா ஹனுமானை பத்தி சொல்லும்போது தலகுப்புற நின்று விளையாடுறாங்க, சிரிக்கிறாங்க. ஹனுமானின் சரித்திரம், ராமரின் சரித்திரம் வழிநடுக சொல்லிட்டு வர. அப்படியே நடந்து நடந்து போறாங்க ராமாயணம் பேசிக்கிட்டே. ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தோடனே அந்த பொண்ணு உட்காந்துட்டு, ஐயா என்னால் இது மேலே நடக்க முடியாது சாமி, எனக்கு ஒரே தண்ணி தாகம், எனக்கு நடக்க முடியல, ரொம்ப சோர்வா இருக்கு. ராமானுஜர் பார்க்குறாரு, சுத்தி முத்தி எங்க நீர் தேக்கமே இல்லையே, ஏரியோ கிணறோ குளமோ இருந்தால் தண்ணி கொடுக்கலாம், எங்க போறது? அந்த அம்மா உட்காந்துட்டா, ஐயோ என்னால் நடக்க முடியாது, எனக்கு கொண்டு நீ நடக்க முடியாது. அப்போ ராமானுஜர் சொன்னா, நீங்க இங்கே இருங்க, நான் பக்கத்துல தான் நீர் தேக்கம் இருக்கான்னு பார்க்குறேன், கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரேன், இங்கே இருக்கு. அவர் ஓடி போறார். எனக்கு வழிகாமிக்க வந்தவங்க இப்படி உட்காந்துட்டாங்க, நான் எப்படி காஞ்சிபுரம் போய் சேருவேன், எப்படியாவது இவங்க கூட போய் சேர்ந்துடணும் அப்படின்னு தண்ணி எடுக்க போறார். கடைசியில் எங்கேயோ ஒரு பானையை பிடிச்சு தண்ணி எடுத்துட்டு வர்றார். பார்த்தா 2 பேரையும் காணும். ஆஹா நான் எவ்வளோ ஒரு துர்பாக்கியசாலி, எனக்கு ஒரு 2 பேருடைய சங்கம் கிடைச்சிது, அவங்ககிட்ட நான் வழியிடுக ராமாயணம் பேசிட்டு வந்தேன், என்னை காஞ்சிபுரத்துக்கு கொண்டு போய் விடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், என்னை பாதி வழியிலேயே விட்டுட்டு போயிட்டாங்களே. பரம்பொருளே பகவானே பரமாத்மா கிருஷ்ணா, இது என்ன சோதனை அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும்போது எதிர்த்த மாதிரி இன்னொரு நபர் வருகிறார். அவர் கேட்கிறார், சாமி இங்க என்ன பண்றீங்க? என்ன 2 பேர் காஞ்சிபுரத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு வழி கூட்டிட்டு வந்தாங்க, எனக்கு வழி தெரியல, எங்க போறது எப்படி போறது தெரியல. ஆனா சாமி நீங்க காஞ்சிபுரத்துல இருக்கீங்க, அங்க பாருங்க வரதராஜோட கோபுரம், ஊர் எல்லையில தான் நிக்கிறாரு. அந்த 2 வேடனும் அந்த மனைவியும் இவரை கொண்டு போய் காஞ்சிபுரத்து எல்லையில விட்டுட்டு போயிருக்காங்க. ஊர் எல்லையில நிக்கிறார், அங்க பாருங்க வரதராஜோட கோபுரம்னு. ராமானுஜருக்கு தூக்கி வாரி போட்டது. அப்ப என்னுடன் வந்தது யார்? எனக்கு வழி காண்பித்தது யார்? என்னிடம் அன்பு செய்தது யார்? என்னிடமிருந்து ராமாயணம் கேட்டது யாரு? சாக்ஷாத் இந்த பரமபுருஷன் ஸ்ரீராமன், சீதாதேவி, அந்த வரதராஜனும் பெருந்தேவி தாயார், அவங்க தான் என் கூட வந்ததா? என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு அதிசயம், என்ன ஒரு அற்புதம், என்ன ஒரு கருணை! என் பகவான் என்னை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டாரே அப்படி சந்தோஷத்தில் ஓடி போய் வரதராஜனை தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்கின்றார். அதுக்கப்புறம் அந்த யாகத பிரகாஷோட சங்கத்தை விட்டுட்டு அந்த காஞ்சிபுரத்திலே ஆகச்சிறந்த ஒரு பக்தர் காஞ்சிபூர்ணர், அவருடைய சங்கத்திலிருந்து அவர் பக்தி செய்கிறார். மகாபூர்ணரை தன் குருவாக ஏற்றுக்கொள்கிறார். பெரிய சரித்திரம் இதெல்லாம். நம்ம டைம் வந்து கொஞ்சம் தான் இருக்கு, ஆனா பெரும் சரித்திரம். ராமானுஜ சரித்திரம் பெரும் சரித்திரம். எவ்வளவு நாள் பேசினாலும் தீராது, எவ்வளவு தூரம் பேசினாலும் போர் அடிக்காது, அவ்வளவு அழகு. பாருங்க, ராமானுஜர் வந்து அந்த மாதிரி இல்லற வாழ்க்கையிலேருந்து கல்யாணம் செய்துக்கிட்டாரு, இல்லற வாழ்க்கையிலேருந்து பக்தி தொண்டை பயிற்சி செய்து வருகிறார். மகாபூர்ணரை தன் வீட்டிலேயே தங்க வச்சுக்கிட்டார்.
குருவும் சீடரும் மணிக்கணக்கா ராமனுடைய லீலைகளை பேசுற, பகவானுடைய லீலைகள், பகவானது நாம ரூப குணாதிசயங்கள், பகவானது லீலைகள் மகிமைகளை மணிக்கணக்கா பேசுறாங்க. இது ராமானுஜருடைய மனைவிக்கு கொஞ்சம் அப்படியே வருத்தம் ஆயிடுச்சு. என்னடா இது, இவரு எப்ப பாரு அவர் கூட சேர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு, அவங்களும் நம்ம வீட்டில் தங்கிக்கிட்டாங்க, நான் ஏதோ விருந்தாளியா வந்தாங்க, 2 நாள் 3 நாள் இருப்பாங்க போயிடுவான்னு பார்த்தா இங்கேயே உட்காந்துக்கிட்டாங்களே, அவங்களுக்கு பிடிக்கவில்லை. ராமானுஜருடைய மனைவி பிராமண தர்மத்தை தீவிரமா பின்பற்ற வேண்டும், ஆச்சார அனுஷ்டானத்தை பின்பற்ற வேண்டும், அதை உறுதியா பிடிச்சுக்கிட்டாங்க. ஆனா பக்தி அவங்க எடுத்துக்கல. ராமானுஜரின் மனைவி பயங்கர ஆச்சார அனுஷ்டானம். ஒரு நாள் 2 பேருடைய குடமும் கிணத்துல தண்ணி எடுக்கிறாங்க, குரு பத்னியும் கிணத்துல தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க, ராமானுஜருடைய மனைவியும் கிணத்துல தண்ணி எடுக்கிற, 2 குடம் மோதி விட்டது. என்ன ஒரு அபச்சாரம்! இவங்க யார், என்ன குலமோ என்ன கோத்திரமோ, நம்ம வீட்டில் தங்கி இருக்காங்க, என்னுடைய குடம் வேற அவங்க குடத்துல பட்டுருச்சு, அவருக்கு தான் ஆச்சார அனுஷ்டானம் தெரியாது, இவங்களுக்குமா தெரியாது, அப்படிலாம் பேசிக்கிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றி திரும்பி தண்ணி எடுத்து அது மேலே ஊற்றிக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த குரு பத்னிக்கு ரொம்ப வருத்தமாக இருது. சரி, அந்த அம்மாவுக்கு நம்ம இங்கே இருக்கிறது பிடிக்கல போல இருக்கு, நம்ம போயிடலாம். அவங்க ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்திருந்தாங்க, ராமானுஜருக்கு ஒரு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறதுக்காக ஸ்ரீரங்க ரங்கநாதரே அனுப்பிச்சு வச்சிருக்க. அப்புறம் சொன்னாங்க குரு பத்னி மகாபூர்ணட்ட, பிரபு நம்ம இங்கிருந்து போயிடலாம், எனக்கு ரங்கநாதரை பார்க்கணும் போல இருக்குன்னு. அவரு புரிஞ்சுட்டாரு, இங்க வேண்டாம், ராமானுஜருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, நமக்கு மனைவிக்கு நம்ம இங்க இருக்கிறது பிடிக்கல, ரங்கநாதர் நம்மளை அழைக்கிறார் போல இருக்கு, நம்ம போயிடுவோம். ராமானுஜர்கிட்ட சொல்லாம கொல்லாம 2 பேரும் வீட்டை விட்டு விலகி கிளம்பிடுறார். ராமானுஜர் தேடுறார், குருவையும் காணோம், குரு பத்னியும் காணோம். அப்பதான் மனைவி சொன்னாங்க, அவர் வீட்டை விட்டு சென்று விட்டார்கள். இதுக்கு முன்னாடியும் ஒரு அபராதம் செய்து விட்டார். என்ன பண்ணாங்க, ராமானுஜருக்கு காஞ்சி பூர்ணருக்கு விருந்து கொடுக்க வேண்டும் என்று ஆசை. காஞ்சி பூர்ணர் ஆகச்சிறந்த ஒரு வைஷ்ணவர். அவர் வரதராஜர் கூட பேசுவார். இப்ப நம்ம எல்லாம் பேசிக்கிற மாதிரி வரதராஜர் கூட அவர் பேசுவார், நண்பரை போல. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்குவாங்க. இன்னைக்கு என்ன நடந்தது, அந்த பக்தர் என்ன பிரார்த்தனை செஞ்சாரு, இன்னைக்கு வரதராஜர் யாருக்கு என்ன அனுகிரகம் பண்ண போறாரு, எல்லாம் பேசிக்குவாங்க. அதனால இந்த காஞ்சி பூர்ணர் மகிமை அறிந்து கொண்ட ராமானுஜர் எவ்வளவுப்பட்ட வைஷ்ணவர், இவர் தூய்மையானவர், பகவானுக்கு பிரியமானவர், 24 மணி நேரம் பகவானுடைய சேவையில் இருக்கக்கூடியவர். அவர் ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு அழைத்து அவருக்கு பிரசாதம் பரிமாற வேண்டும், அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். சரி, ஒரு நாள் வீட்டுக்கு அழைக்கிறார், ரொம்ப நாள் கூப்பிடுறார். அவரை பார்க்கும் போதெல்லாம், சுவாமிஜி எங்க வீட்டுக்கு நீங்க பிரசாதம் சாப்பிட வரணும், ஆச்சாரிய திருவடிகள் சரணம், எங்க வீட்டுக்கு நீங்க பிரசாதம் சாப்பிட வரணும். அவரும் இப்ப வரேன் அப்ப வரேன்னு தட்டி கழித்து கொண்டே இருந்தார். அப்ப ராமானுஜர் தொடர்ந்து அழைக்கவும் ஒரு நாள் வரேன்னு சம்மதித்து விட்டார். அப்போ ராமானுஜர் இங்கே வெளியில போயிருக்காரு. இவர் வந்தார், அவசர அவசரமா ராமானுஜர் வீட்டு கதவை தட்டுறார். அவங்க மனைவி கதவை திறந்தா, அவர் இப்பதான் வெளியில போனாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாரு. இல்லை, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நான் சேவைக்கு போகணும், பகவானுடைய கைங்கறி இருக்கு, எனக்கு நீங்க பிரசாதம் கொடுங்க, நான் சாப்பிட்டுட்டு போயிடுறேன்னு. இந்த அம்மா அவரை உட்கார வச்சு இலை போட்டு சாதம், ரசம், கூட்டு, பொரியல், வடா, பாயசம், பெரிய விருந்து கொடுத்து அவருக்கு நல்ல சேவை செய்தார். அவரும் திருப்தியா பிரசாதம் சாப்பிட்டு, ராமானுஜர் வந்தா சொல்லுங்க, ஆச்சாரிய திருப்தியா சாப்பிட்டுட்டு போனாருன்னு கிளம்பிட்டார். இந்த அம்மா என்ன பண்ணாரு, இவர் கிளம்பின உடனே அந்த இடத்த தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவி அந்த மீதமான மகா பிரசாதத்தை வேலைக்காரிக்கெல்லாம் கொடுத்து வீட்டை கழுவி சுத்தமாக்கி 2வது சமைக்க ஆரம்பிச்சிட்டார். ராமானுஜர் ஓடி வர்றார், ஆச்சாரியர் வருவாரேன். ஓடி பார்த்தா ஆச்சாரியனை காணோம். மனைவிட்ட கேட்கிறார், ஆச்சாரியர் வந்தாரா? வந்தாரு. சாப்பிட்டாரா? சாப்பிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். சரி, அவருடைய மகா பிரசாதம் எங்க? பகவான் சாப்பிட்டா மகா பிரசாதம், அந்த மகா பிரசாதத்தை ஆச்சாரியன் ஏற்றுக்கொண்டால் அது மகா பிரசாதம். என்ன ஒரு பாக்கியம், ஒரு வைணவர் சாப்பிட்ட மீத உணவு மகா பிரசாதம் கிடைக்க பெரும் பாக்கியம் செஞ்சு. ஒருத்தர் நம்மை போன்ற வீழ்ந்த ஆத்மாக்கள், கட்டுண்ட ஆத்மாக்கள், பந்தப்பட்ட ஆத்மாக்கள், இந்த பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசை, இதுல இருந்தெல்லாம் விடுபடணும் அப்படின்னு சொன்னா இந்த தூய்மையான ஆச்சாரியன், குருமார்கள், ஆச்சாரியருடைய தாமரை தூச தலையில வச்சுக்கணும். அவங்க பாதம் கழுவிய நீர் சரணாமிர்தத்தை பருக வேண்டும். அவர்கள் உட்கொண்ட மீத உணவு மகா பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
இந்த மூணும் நம்மை தூய்மை செய்யும். ஒரு தூய பக்தருடைய பாதம் கழுவிய சரணாமிர்தம், அவரது பாத தூசி, அவர் உண்ட உண்ட மகா பிரசாதம். ராமானுஜர் ஓடி வந்தார். பெரும் ஏமாற்றம். என்ன பண்ணிட்டாங்க? காஞ்சி பூர்ணர் பிறப்பால் ஒரு சூதரர், பிறப்பால் சூதரன், ஆனா முதல் தரமான வைஷ்ணவர். ஆனா இவங்க எதை பார்த்தாங்க? ஒரு சூதரன் நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போயிருக்கிறாரு, அந்த இடத்த கழுவி அந்த பிரசாதத்தில் தூர போட்டு. ராமானுஜர் பெரும் வேதனை அடைந்தார். நான் என்ன ஒரு துர்பாக்கியசாலி, எனக்கு ஆச்சாரியனுடைய மகா பிரசாதம் கிடைக்கவில்லையே. அன்றைக்கு அந்த ஒரு குற்றம் செய்து விட்டால், ஆச்சாரியனை பிறப்பால் ஒரு வைஷ்ணவரை பிறப்பால் அடையாளம் காண்பது. வைஷ்ணவேரே ஜாதி புத்தி, அர்ச்சே ஷீலா விஷ்ணு குரு சு நரமதி, வைஷ்ணவேரே ஜாதி புத்தி. பகவான் விக்கிரகத்தை கல்லோ மண்ணோ மரமோ என்று நினைப்பவர், ஆன்மீக குருவை சாதாரண மனிதனா நினைப்பவர், வைணவர் இந்த குலத்துல பிறந்தவர், அந்த குலத்துல பிறந்தவர், அமெரிக்காக்காரு, இவர் இந்தியாக்காருன்னு நினைக்கிறவர் நரகத்துக்கே செல்வார். அதனால ஒருபோதும் ஆன்மீக குருவை சாதாரண மனிதனா நினைக்கக்கூடாது, பகவான் விக்கிரகத்தையும் சாதாரணமா எடை போடக்கூடாது, வைணவர்களையும் பிறப்பால் அடையாளம் காணக்கூடாது. அதை தவறு செய்து விட்டார்கள். வைணவரை பிறப்பால் அடையாளம் கண்டார். 2 முறை குற்றம் செய்து விட்டார். உடனே ராமானுஜர் சொல்றார், நீ என் வாழ்க்கையில குறுக்க வரமாட்டியே. அன்னைக்கு ஒரு இந்த மகாபூர்ணா வீட்டை விட்டு போன நேரத்துல ஒரு செய்தி வருகின்றது. அதாவது அவங்க வீட்டுல அந்த ரத்னமாலா ராமானுஜரின் மனைவி வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம், இந்த ஃபங்க்ஷன் நடக்குது, நீங்க வாங்க, கிளம்பி வாங்க. ராமானுஜர் என்ன சொல்றார்? நீ முன்னாடி போ, நான் அப்புறம் வரேன்னு அனுப்பிச்சு வச்சிட்டார். அப்போ ஒரு வார்த்தை கேட்கிறார், நீ என்றைக்கும் எனக்கு குறுக்க வரமாட்டியே. இல்லை, அவ்வளவுதான். அவங்கள அனுப்பிச்சு வச்சுட்டு ராமானுஜர் சன்னியாசம் ஏற்றுக்கொள்கிறார். இந்த உலக நன்மைக்காக, இந்த பௌதிக உலகத்துல கட்டுண்ட வாழ்க்கையில பந்தப்பட்ட ஆத்மாக்கள் சிக்கிக்கொண்டிருக்கிற ஜீவன்களை காப்பதற்காக ராமானுஜாச்சாரியர், மாத்வாச்சாரியர், சைத்தன்ய மகாபிரபு, பிரபுபாதர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இவங்களை சன்னியாசி ஏற்றுக்கிட்டார். சன்னியாசி ஏற்றுண்டு முழு நேரம் கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்தார். 24 மணி நேரம் கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்வது, கட்டுண்ட ஜீவன்களை காப்பாற்றுவது, அவர் கிருஷ்ண பக்தி கொடுக்கிறது. இவங்களுடைய அனுகிரகம் இல்லாது நம்ம இதிலிருந்து பக்தியில முன்னேற்றம் அடைய முடியாது. அதனால யார் ஒருத்தர் இந்த உடலெல்லாம் ஆத்மா என்று உணர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, நான் இந்த உடலெல்லாம் ஆத்மா, நான் நித்தியமானவன், அழிவற்றவன், ஆன்மீகமானவன் அப்படின்னு உணர வேண்டும் என்று ஆசை கொள்கிறார்களோ, அதற்கான முயற்சி பண்ணுகிறார்களோ, அவங்க இந்த மாதிரி ஆச்சாரியனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றும். ராமானுஜாச்சாரியர் அந்த மாதிரி வாழ்ந்து காமிச்சார். இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் கிருஷ்ணாவுடைய சேவகன். பிரபுபாதர், கௌதம முனிவர், எண்ணற்ற சாதுக்கள், பாகவதத்தில் நிறைய பேர், ஜடபரதர், பிரகலாதர், பரீட்சித்து, பாண்டவர்கள், குந்தி தேவி, அடுக்கின்றே போகலாம், நிறைய பிரியவரதர். அதனால நம்ம இந்த கிருஷ்ண உணர்வை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு இருக்க ஒரு அரிய வாய்ப்பு. 1000 ஆண்டுக்கு முன்பாக ராமானுஜர் இந்த பூமியில அவருக்கு நிறைய குருமார்கள் இருந்தாங்க ராமானுஜருக்கு. இப்ப நான் 2 பேர் சொன்னேன், காஞ்சி பூர்ணர், மகாபூர்ணர், சீக்ஷா குருமார்கள். இன்னொரு தீக்ஷா குரு, கோஷ்டி பூர்ணர். அவர் தீட்சை கொடுக்கும்போது சொல்றாரு, ராமானுஜா, உனக்கு நான் ஒரு ரகசியமா ஒரு மந்திரம் சொல்றேன். இந்த மந்திரம் உன்னை பிறப்பு இறப்பிலிருந்து விடுவிக்கக்கூடியது, பேரானந்தம் தரக்கூடியது, வைகுண்ட பிராப்தம் தரக்கூடியது, தூய பக்தி கிருஷ்ண பிரேமம் தரக்கூடியது அப்படி சொல்லிட்டு அவர் காதுல ஓம் நமோ நாராயணாய இந்த மகா மந்திரத்தை கொடுக்கிறார். இந்த நாராயண மந்திரம், அஷ்டாட்சர மந்திரம் கொடுத்துட்டு குரு ஆசீர்வதிக்கிறார். திருக்கோஷ்டியூர் அழகான திவ்ய தேசம், புதுக்கோட்டை பக்கத்தில் திருக்கோஷ்டியூர், காரைக்குடி, புதுக்கோட்டை எல்லாம் உங்களுக்கு பக்கம்தான். அங்கே தான் மந்திரோபதேசம் நடந்தது. ஆச்சாரியின் மாளிகை, அவருடைய வீடு, அந்த கோயில், திருக்கோஷ்டியோட இந்த கோயில் முன்னாடி அவருடைய ஆச்சாரியுடைய திருமாளிகை, அவர் வீடு இருக்கு. ராமானுஜர் என்ன பண்ணாரு? இந்த மந்திரம், அஷ்டாட்சர மந்திரம் அதீத சக்தி வாய்ந்தது, ஒருத்தர பௌதீக பற்றுதிலிருந்து விடுவிக்கக்கூடியது, வைகுண்ட பிராப்தி தரக்கூடியது, பேரானந்தம் தரக்கூடியது, கிருஷ்ண பக்தி தரக்கூடியது, பிரேமம் தரக்கூடியது. ஏன் நான் மட்டும் சொல்லணும்? ஏன் இதை நான் ரகசியமாக வைத்துக்கொள்ள வேண்டும்? எல்லோருக்கும் கிடைக்க வேண்டுமே அப்படின்னு நினைக்கிறதா ஆச்சாரியர். எல்லோருக்கும் கிடைக்கட்டும், எல்லா கட்டுண்ட ஜீவன்களும், பந்தப்பட்ட ஆத்மாக்களும் பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்திலிருந்து விடுபடட்டும்.
பௌதிக பற்றிலிருந்து விடுபட்டு பகவான் நாமத்தை உச்சரித்து பேரானந்தம் அடையட்டும். அவனுக்கு பகவானுடைய வைகுண்ட பிராப்தி கிடைக்கட்டும். அந்த கோயில் கோபுரத்து மேலே போய் அங்கே நின்று எல்லோரையும் கூப்பிடுறாரு. ஓ மக்களே, வெகுஜனங்களே, பக்த கோடிகளே, எல்லாரும் வாங்க, ராமானுஜன் உங்களுக்கு ஒரு பெரிய சன்மானம் தரப்போகிறேன். உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய பரிசு, ஒரு சன்மானம் தரப்போகிறேன். நம்ம ஆட்கள் தான் பரிசு சன்மானம்னா ஓடுவாங்களே. ஓ, ராமானுஜர் ஏதோ பெரிய பரிசு கொடுக்குறாராம், சன்மானம் கொடுக்குறாரா, வாங்க வாங்க எல்லாம் ஓடு. ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டாங்க. இந்த கோயிலில் ராமானுஜர் யாருக்கும் பரிசு கொடுக்குறாராம், சன்மானம் கொடுக்குறாராம், வாங்க வாங்க. ஓடி வந்து அவர் எல்லாம் கீழே நிற்கிறாங்க. அவர் அந்த கோயில் அந்த கோபுரத்துக்கிட்ட நின்றுண்டு ராமானுஜர் சொல்கிறார், இதுதான் அந்த கிஃப்ட்டு, உங்களை எல்லாருக்கும் இதுதான் அந்த பொக்கிஷம். என்னது? ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. அப்படி வந்து எல்லாரும் இது குருவுடைய காதலும் கேட்டுவிட்டது. பயங்கர கோபம், சிவந்த கண்களோடு வருகின்றார். ராமானுஜா, என்ன காரியம் செய்து விட்டாய்? நான் உங்க ரகசியமாக மந்திரம் கொடுத்தால் நீ ஊரு கூட்டி மேடை போட்டு சொல்லிட்டேன்னு. இதுக்காக என்ன நடக்கும் தெரியுமா? ராமானுஜர் சொல்றார், குருதேவா, என்னை மன்னித்து விடுங்கள். நீ குரு அபராதம் செய்து விட்டாய். குரு அபராதம் செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? தெரியும், நான் நரகத்துக்கு போவேன். குருவுடைய வார்த்தையை மீறினா நான் நரகத்துக்கு போவேன். ஓ குருதேவா, நான் ஒருத்தர் நரகத்துக்கு போனா பரவாயில்ல, இவ்வளவு பேர் வைகுண்டம் போவாங்களே. அப்படியே அவர் கட்டி தழுவி கண்ணீரால் அபிஷேகம் செய்து விட்டார். கோஷ்டி போட்டார். ராமானுஜரை கட்டி தழுவி கண்ணீரிலே அபிஷேகம் செய்து விட்டார். நீதான் உண்மையான ஆச்சாரியன். ஆச்சாரியன் ஒருவர் என்ன பண்ணுவாரு? எல்லோருக்கும் கிருஷ்ண பக்தியை தருவார். பிரபுபாதர் வந்து ராமானுஜருடைய மனோபாவத்தை ஏற்றுக்கொண்டு உலகம் முழுவதும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை கொண்டு போய் சேர்ந்தார். பாஷ்யாத்த தேசத்தாரினி நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே நாமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரினே. சைதன்ய மகாபிரபு போதனை, இந்த பாகவத தர்மம், ஹரிநாம சங்கீர்த்தனம், இதை வந்து உலகெல்லாம் போய் சொல்லிட்டார். ராமானுஜராவது அந்த காலத்தில் அவர் வந்து அந்த திருக்கோஷ்டி நின்று எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னார். அந்த ஆச்சாரியுடைய உற்சாகம், அவரது அடிச்சுவட்டை பின்பற்றி பிரபுபாதர் இந்த கிருஷ்ண பக்தியை, பாகவத தர்மத்தை உலகெல்லாம் போய் சொல்லிட்டார். ஆல் ஓவர் த வேர்ல்டு. அதுக்கு பவுண்டரியே கிடையாது. ஆச்சாரியனுடைய கருணைக்கு எல்லையே கிடையாது. அன்னைக்கு ராமானுஜர் அன்னைக்கு எல்லோரையும் கூட்டு வச்சு சொன்னாரு. அந்த உற்சாகத்தோட பிரபுபாதர் உலகெல்லாம் போய் சொல்லிட்டேன். இல்லாட்டி இன்னைக்கு ராமானுஜாச்சாரியர் இருந்திருந்தா உண்மையாலுமே சந்தோஷப்படுவார். பிரபுபாடைய செயல், ஆஹா, இந்த அபயச்சரண் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் எவ்வளவு அழகா இந்த கிருஷ்ணநாமத்தை உலகெல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டார். எல்லா ஆச்சாரியரும் வந்து சந்தோஷப்படுவார். அப்பேற்பட்ட ஒரு பெரும் சேவை. அந்த மாதிரி நம்ம வந்து ஆச்சாரியர்களுக்கு ரொம்ப கடன் பட்டிருக்கோம். ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர், இவங்க போதனைகள் தான் பிரபுபாதர் வந்து அடிக்கடி மேற்கோள் காமிக்கிறார். ராமானுஜர் இப்படி சொல்லியிருக்காரு, மாத்வாச்சாரியர் இப்படி சொல்லியிருக்காரு. ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால நம்ம ஓகே அப்போ நம்ம ஆச்சாரியர்களுக்கெல்லாம் நம்ம ரொம்ப கடன் பட்டிருக்கோம். நான் பிரபுபாதர் வந்து முந்தைய ஆச்சாரியருடைய போதனைகள், ராமானுஜர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு, மத்வாச்சாரியர் என்ன சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் நிம்பார்க்க சாமி, விஷ்ணு சாமி, சைத்தன்ய மகாபிரபு, பக்தி வினோத் தாக்கூர், இந்த மாதிரி முந்தைய ஆச்சாரியர்கள் ஆச்சாரியருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி பிரபுபாதர் அவங்களுடைய மனோபாவத்தை ஏற்றுக்கொண்டு, அவங்களுடைய உற்சாகத்தை ஏற்றுக்கொண்டு, சைதன்ய மகாபிரபுடைய போதனைகளையும் பாகவத தர்மத்தையும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தையும் உலக அளவில் கொண்டு போய் சேர்த்தேன். அதனால் நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். இந்த பிரபுபாத இயக்கத்தில், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தில், இஸ்கானில் வந்து நானும் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கும் நாம சொல்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. அன்றைக்கி யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பாக்கியம்லாம்? இன்றைக்கி எல்லோருக்கும் கிடைச்சிருக்கு. இது பிரபுபாடைய கருணை. இதை நாம் நன்றாக பயன்படுத்தி கொண்டு நாமத்தை குற்றமற்று ஜபிச்சு கவனமாக ஜபம் செஞ்சு பகவான் மேலே கலங்கமில்லாத அன்பு, தூய பக்தி அடையணும்னு பிரார்த்தனை செய்ய. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீ ராமானுஜாச்சாரிய.